இன்னைக்கு திமுகவும் ஆட்சியில எல்லாத்தையும் கதை திரைக்கதை வசனமாக மாற்ற வேண்டும் முடிவு செஞ்சுட்டாங்க. அது எல்லா பேராபத்துல போய் முடிய போதுங்கன்னா. ஈசிஆர் சாலையில் பெண்களை துரத்திய நபர்களில் ஒருவர் வாக்குமூலம் கொடுத்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொடியோட ஒரு கார் இது பண்றது, ஆனா அது டோல்கேட்டுக்காக நான் அந்த கொடியை பயன்படுத்தணும்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய. எனக்கு அவங்க சொல்ற கருத்தில் நம்பிக்கை இல்லைங்கன்னா. ஒரு அக்யூஸ்ட் இன்னைக்கு சினிமா ஹீரோ மாதிரி உட்காந்து பேசுறாரு மைக்கில். நான் இது என் ஊர், இது எங்க அப்பா, இது எங்க தாத்தா, இது எங்க பாட்டி, இதுன்னு இத்தனை அக்யூஸ்ட் இருக்கிறாங்க. இப்படி இந்த அக்யூஸ்ட் மட்டும் பேசுற வீடியோ அப்படி வெளியே வருது. அக்யூஸ்ட் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் பொழுது அந்த அக்யூஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணது யாரு? அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அதை மீடியா கொடுத்தது யார்? அவங்கள சஸ்பெண்ட் பண்ண வேங்கை வயல். திடீர்னு 4 அக்யூஸ்ட் பிடிக்கிறாங்க, திடீர்னு ஆடியோ வருது, திடீர்னு வீடியோ வருது. ஈசிஆர் சம்பவத்தில் அக்யூஸ்ட் பிடிக்கிறாங்க, திடீர்னு வீடியோ வருது. ஆனால் திமுக இன்னைக்கு அவங்க அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி கதை திரைக்கதை வசனம் எழுதினாங்களோ, இன்னைக்கு திமுகவும் ஆட்சியில எல்லாத்தையும் கதை திரைக்கதை வசனமாக மாற்ற வேண்டும் முடிவு செஞ்சுட்டாங்க. அது எல்லா பேராபத்துல போய் முடிய போதுங்கன்னா. அவர்கள் செய்திருக்கக்கூடிய வீடியோல அந்த காட்சியில் எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லைங்கண்ணா. அண்ணே வாங்க, எல்லாரும் வாங்க, மைக் வச்சுட்டு வாங்க. அண்ணே வாங்க, எல்லாரும் வாங்க. பிரஸ் எல்லாம் கூட்டு வரது உங்களுடைய பொறுப்பு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.